அதற்கென்று என்று சொல்லி கட்டாயமான உபவாசம் இருப்பார்கள். வருஷத்துக்கு 4 முறை எருசலேம் சூறையாடப்பட்டு அது எல்லாம் பாழாக்கப்பட்டதின் நினைவாக உபவாசம் இருப்பார்கள். தேவாலயம் சுட்டெரிக்கப்பட்டது அந்த நாளை நினைவு கூறும்படிக்கு உபவாசம் இருப்பார்கள். அதை நினைத்து அழுது வருத்தப்பட்டு உபவாசம் இருப்பார்கள். கெதலியாவின் மரண நினைவாக உபவாசம் இருப்பார்கள். எருசலேம் படையெடுக்கப்பட்ட தொடங்கியதின் நினைவாக. இந்த 4 காரியத்திற்காகவும் யூத ஜனங்கள் உபவாசம் இருப்பார்கள். இன்னும் ஒரு குழுவினர், பரிசேயர் என்ற ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். அவர்கள் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருப்பார்கள். நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பொதுவா இந்நாட்களில் பார்த்தோம்னா வாரத்துக்கு 1 நாள் உபவாசம். அது கூட ஒரு குறிப்பிட்ட ஜனங்களே, சபை அத்தனை பேரும் அத்தனை விசுவாசிகளும் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு 300 பேர் இருக்கிற சபையில ஒரு 7-8 பேர் உபவாச கூட்டத்துக்கு வருவாங்க. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம்னு சபைகளிலே காணப்படும். சனிக்கிழமை ஒரு சில இடங்கள்ல சனிக்கிழமை உபவாசம் இருக்கும். அது மாசத்துக்கு 1 முறை ஆயிடும். அல்லது வெள்ளிக்கிழமையில உபவாசம் இருக்கிறோம் என்று சொன்னால் வாரத்திற்கு 1 முறை உபவாசம். ஆனால் 100% எல்லா விசுவாசிகளையும் குடும்பத்தினரும் கலந்து கொள்ள முடியாது. இது ஒரு சரியான உபவாசமாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரை 10% ஜனங்க தான் உபவாசம் இருப்பார்கள். ஆனால் யூத முறைமைப்படி வருஷத்துக்கு 4 முறை கட்டாய உபவாசமும், பரிசேயர்கள் வாரத்துக்கு 2 முறையும் உபவாசம் இருப்பார்கள். அப்படி அவர்கள் உபவாசம் இருக்கும்போது எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், குளிக்க மாட்டார்கள், முகத்தை கழுவ மாட்டார்கள், முகத்திலேயும் தலையிலேயும் சாம்பலை அள்ளி பூசிக்கொள்வார்கள். கூடவே இவர்கள் அழுவார்கள். முகத்துல சாம்பல் இருக்கும், அப்புறமா இவங்க அழுவார்கள். அந்த சாம்பலோட கூட அந்த தண்ணீரும் கலந்து அந்த முகத்திலே வடிகிறதுனால பார்ப்பதற்கு அகோரமா இருக்கும், பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கும். இதுதான் உபவாசம் இருப்பவருடைய நிலைமை. அதைத்தான் கழுவு என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்றார். முதல்ல போய் முகத்தை கழுவுங்க, உன் தலைக்கு முதல்ல எண்ணெய் பூசுங்க. யூத முறைமைப்படி இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு உணவை சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் கைகளையும் கால்களையும் முகத்தையும் கழுவுவார்கள். கழுவிட்டு சாப்பிட வேண்டிய ஒரு முறைமை அவர்களுக்குள்ளாக இருந்தது.